ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவிடமாக மாற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வருமான வரித்துறைக்கு நிலுவைத் தொகையை ஜெயலலிதா செலுத்தவில்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 1991 ஆண்டு முதல் 2012 ஆண்டு வரை ரூபாய் 6.67 கோடி வருமான வரி செலுத்தவில்லை என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். வருமான வரி நிலுவைத் தொகையை யார் செலுத்துவது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவில்லமாக மாற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றுவதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவில்லமாக மாற்றுவதற்கு தமிழக அரசு அறிவிப்பாணை வெளியிட்டு அதற்கான பணிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அவர் சொத்து குவிப்பு வழக்கில் அந்த வீட்டில், அதாவது அந்த சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளிகளாக இருந்தவர்களும் அந்த வீட்டில் வசித்தவர்கள் என்ற அடிப்படையில் தங்கவேல் மற்றும் டிராபிக் ராமசாமி ஆகியோர் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார்கள். எனவே அந்த அரசாணையை ரத்து செய்து நினைவில்லமாக அந்த பகுதியில் போயஸ் தோட்ட இல்லத்தை மாற்றக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வைத்து, மேலும் அரசு பணத்தில் இந்த நினைவில்லத்தை அமைக்கக்கூடாது என்ற கோரிக்கையும் அந்த வழக்கில் வைக்கப்பட்டிருந்தது. டிராபிக் ராமசாமி, தங்கவேல் ஆகிய 2 பேர் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் வினித் கோத்தாரி மற்றும் அனிதா சுமன் அமர்வு ஏற்கனவே இந்த வழக்கில் இந்த நிலத்தை கையப்படுத்தும் முன்பாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வருமான வரி நிலுவைத் தொகைகள் முறையாக செலுத்தியிருக்கிறாரா, அந்த விவரங்களை எல்லாம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று வருமான வரித்துறையானது அந்த விவரங்களை தாக்கல் செய்தது நீதிமன்றத்தில். அப்போது கடந்த 1991 ஆண்டு முதல் 2012 ஆண்டு வரை 6,52,00,000 வரை அவர் நிலுவைத் தொகைகள், அதாவது வருமான வரிக்கான செலுத்தாமல் இருக்கக்கூடிய நிலுவைத் தொகைகளாக இருப்பதாக அந்த வருமான வரித்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் சில விவரங்கள் அதில் சரியாக குறிப்பிடவில்லை என்ற காரணத்தினால் நீதிபதிகள் அதற்கு கேள்வி எழுப்பினார்கள் வருமான வரித்துறையிடம். அப்பொழுது இது அரசின், அதாவது வருமான வரித்துறை சார்பில் இது அரசின் கொள்கை முடிவு, இந்த வழக்கு இந்த நினைவில்லத்தை மாற்றுவதா வேண்டாமா என்றது தொடர்பானது. எனவே இதில் வருமான வரித்துறை தலையிடுவது சரியாக இருக்காது என்பது வருமான வரித்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆனால் நீதிபதிகள் அதை ஏற்க மறுத்து, கண்டிப்பாக வருமான வரித்துறை எவ்வளவு நிலுவைத் தொகைகள் செலுத்தவில்லை, அந்த வருமான வரித்துறை செலுத்தாத நிலுவைத் தொகைகள் குறித்த முழு விவரங்களையும் வருமான வரித்துறையானது தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். அதற்காக கால அவகாசத்தையும் தற்போது வருமான வரித்துறைக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதற்கிடையே அரசு தரப்பிலும் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. குறிப்பாக 2 விதமான குழப்பமான சூழ்நிலை இருப்பதாக நீதிபதிகளே தெரிவித்தார்கள். ஏனென்றால் இந்த நிலத்தை, அதாவது போயஸ் தோட்ட இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை கையப்படுத்துவதற்கு வாரிசுகளிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். மேலும் இந்த வருமான வரி செலுத்தாத நிலையில் அதற்கான அந்த வரியை யார் செலுத்துவது, அந்த நிலுவைத் தொகைகளை யார் செலுத்துவது, வாரிசுகள் செலுத்துவதா அல்லது வாரிசுகள் இல்லாத சூழ்நிலையில் இந்த சொத்துக்களை கையப்படுத்தக்கூடிய எஸ்டேட் துறையானது செலுத்துமா, யார் இந்த நிலுவைத் தொகைகளை செலுத்துவது என்ற கேள்விகளை எல்லாம் அரசு தரப்புக்கு நீதிபதிகள் கேள்விகளாக வைத்தார்கள். மேலும் இந்த 91 ஆண்டு முதல் 2012 ஆண்டு வரை இருக்கக்கூடிய நிலுவைத் தொகை விவரங்களை, அதாவது நிலுவைத் தொகை செலுத்தாதது தொடர்பாக அரசுக்கு தெரியுமா என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பினார்கள் அரசு தரப்புக்கு. அரசு இது தொடர்பாக தங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, மேலும் இது தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்தார்கள். அது மட்டும்தான் அவர்கள் தரப்பில் பதிலாக வைக்கப்பட்டது. மேலும் தீபக் ஆகியோர் மட்டுமே இந்த ஜெயலலிதாவின் வாரிசுகளாக இருப்பதாக, 2ஆம் தர வாரிசுகளாக இருப்பதாகவும் அவர்கள் இது தொடர்பாக வழக்கும் தொடர்ந்திருப்பதாகவும் அரசு தரப்பில் ஒரு பதில் அந்த நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது. இந்த வாதங்களை எல்லாம் கேட்ட நீதிபதிகள் அரசு தரப்புக்கு இந்த வரியை யார் செலுத்துவது, மேலும் இந்த நிலத்தை, போயஸ் தோட்ட இல்லத்தின் நிலத்தை எந்த துறை கையகப்படுத்தி ஒப்படைத்திருக்கிறது அரசிடம் என்ற விவரங்களை எல்லாம் வரும் 2 வாரத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறார்.